கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னையில் மத்திய அரசு ஊழியர் ஒருவர் மகனை கொலை செய்துவிட்டு தானும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கோடிக்கணக்கில் மத்திய அரசின் பணத்தை கையாடல் செய்தது அம்பலப்படுத்தப்படும் என்ற பயத்தில் உயிரை மாய்த்து கொண்டதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் மத்திய அரசு ஊழியர் மகனை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்கொலைக்கான உண்மை காரணம் வெளியாகி திடுக்கிட வைத்திருக்கிறது. சென்னை அண்ணா நகரில் வசித்து வந்த மத்திய அரசு ஊழியரான நவீன் கண்ணன் என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி தனது மகனை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு காதல் மனைவியையும் கழுத்தறுத்து கொலை செய்ய பார்த்ததோடு தானும் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். மத்திய பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் சீனியர் ஆடிட்டரான இவரது தற்கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்கொலைக்கான காரணங்கள் குறித்து தகவல்கள் பரவின. அதாவது நவீன் கண்ணன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போட்ட பணமும் நட்டமானதால் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் நவீன் கண்ணன் தாம் வேலை பார்த்த மத்திய அரசின் பணத்தையே கையாடல் செய்தது தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஓய்வூதியதாரர்களுக்கு பணம் செலுத்தும் பிரிவில் பணி செய்து வந்த நவீன் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தனது தாய், தந்தை, உறவினர் என பலரது அக்கவுண்டுகளுக்கு டிரான்ஸ்பர் செய்து கையாடல் செய்ததாகவும் இந்த மொத்த பணத்தையும் அவரது வங்கி கணக்கில் இருந்து பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு செய்யப்பட்டதும் ஆடிட்டிங்கில் தெரிய வந்திருப்பதாக மத்திய பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் கூறியுள்ளார். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவரும் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிக்கிறாரு. அவர் அக்கௌண்ட்டு, அவங்க அம்மா அக்கௌண்ட்டு, அவங்க அப்பா அக்கௌண்ட்டு, இது அக்கௌண்ட்டில் 10 வருஷம் 5 வருஷமாக இருக்குது. இருக்கிற எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுக்கே பணத்தை அனுப்புகிறாரு. அங்கேருந்து நேராக இவர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு நேராக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். சுமார் 4 கோடி ரூபாயை நவீன் கண்ணன் கையாடல் செய்தது தொடர்பான அறிக்கைகள் டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டதை தொடர்ந்து கையாடல் விவகாரத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்ற விசாரணையை கையில் எடுத்திருக்கிறது சிபிஐ. அதன் தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மத்திய கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் நேரில் விசாரணை நடத்தியுள்ளனர். இது மத்திய அரசினால நம்முடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நாங்கள் எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லிக்கு அனுப்பியிருந்தோம். அங்கிருந்து எங்களுக்கு தகவல் இது எல்லாருடைய இதெல்லாம் மத்திய அரசாங்கனால நாங்கள் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐக்கு இந்த கேஸை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஸோ அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சதுரங்க வீரரான நவீன் கண்ணன் கடந்த 2013ஆம் ஆண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் மத்திய அரசு பணிக்கு சேர்ந்ததாகவும் தொழில் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு நன்றாக வேலை பார்த்து வந்ததாகவும் ஜெயசீலன் கூறுகிறார். வருடாந்திர ஆடிட்டிங்கின் போதுதான் 4 கோடி ரூபாய் கையாடல் நடந்திருப்பது தெரிய வந்ததாகவும் இதை அடுத்து விசாரணைக்கு அழைத்தும் நவீன் கண்ணன் வராமல் வீட்டிற்கு சென்று விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்னர் விசாரணையை தொடங்கலாம் என்று நினைத்த நிலையில் திங்கட்கிழமை அவர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி கிடைத்ததாகவும் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். லாஸ்ட் இயர் 2024 ஜூனில் ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த ஜூனில் அந்த நவீன் கண்ணா பென்ஷன் டிவிஷனில் இருந்தார். ஆனால் இப்போ பென்ஷன் டிவிஷனில் வேறு டிவிஷனில் இருக்கார். ஸோ அந்த டயத்தில் வேலை பார்த்த ஒரு பிரபலிக்கா அந்த நவீன் கண்ணா 2 பேரையும் அவங்க பிரபலிக்கா ஆஃபீஸர்ஸ் 2 பேரையும் என்னுடைய சேம்பருக்கு நான் கூப்பிட்டேன். அதாவது 24ஆம் தேதி அக்டோபர் மாதம் மதிய டயத்தில் கூப்பிட்டு விசாரிப்போம் என்ன நடந்துச்சு. எனக்கு அப்போ நான் என்ன நினச்சேன், இது டேட்டா எரராக இருக்கும் போல இருக்குது, ரீகன்சிலில் அமௌண்ட்டு ஆகலையே, கம்ப்யூட்டரில் சேர்ந்து பார்க்கணுங்கிறதுனால நான் அழைச்சிருந்தேன். ஏன்னா நவீன் கண்ணா இஸ் எ வெரி வெல்வர்ஸ், இஸ் எ டெக் சேவி, கம்ப்யூட்டர் எல்லாமே தெரியும். அதனால் அவரை கூப்பிட்டு ஏன் இந்த டிஸ்கிரிப்பன்சி இருக்குது இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டது. ஆக்சுவலாக நான் கூப்பிடும்போது அவர் பேர் சந்தேகம் கிடையாது, இவர் டயத்தில் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பட் அந்த பிரபலிக்காங்கிறவங்க வந்துட்டாங்க. பட் நவீன் கண்ணா அப்படிங்கிற ஹி இஸ் எஸ்கேப்ட். மத்திய அரசு அலுவலகத்தில் எந்த ஒரு நபரின் துணையும் இல்லாமல் தனி ஒரு ஆளாக கோடி கணக்கில் மத்திய அரசின் பணத்தை ஊழியர் ஒருவர் 1 வருடமாக கையாடல் செய்ததும் உயரதிகாரிகளும் மெத்தனமாக இருந்ததும் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.